வெல்கம் டு சேலம் சுந்தரி சேனல். இன்னைக்கு நம்ம டிஃபன் சாம்பார் வைக்க போகிறோம். பாசிப்பருப்பு வச்சு. அதுக்கு இதுதான் பாசிப்பருப்பு. வானலில் வறுத்துட்டு பாருங்கள் வேக போட்டிருக்கேன். பருப்பு இப்போ வேகட்டும். இந்த பருப்போட வேக போடும்போது என்னென்ன பொருள் சேர்க்கலான்னு பார்க்கலாம். இப்போ வெந்துட்டு இருக்கும்போதே இதில் என்ன பண்ணுவோம், ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுருங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி சாம்பார் ஐட்டங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்க்கணும். இது ஸ்பூன் நான் ரொம்ப சின்ன ஸ்பூனு, அந்த டீஸ்பூன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் இது போட்டு வேகட்டும். குக்கர்லையும் வைக்கலாம். குக்கரில் வச்சிங்கன்னா பருப்பு சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. எப்போவுமே இந்த மாதிரி தனியாக பாத்திரத்தில் வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா இப்போ இது வேகட்டும். இதில் ஒரே ஒரு டீஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் தான் ஆயில். உங்கள் சமையல் எண்ணெயோ அந்த எண்ணெயை ஊற்றுங்க. இப்போ அது நல்லா வேகட்டும். வேகிறதுக்குள்ள நம்ம இதுக்கு என்ன தேவையான பொருள் அதை போய் நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்க, ஒரு 5 பச்சை மிளகா, ஒரு தக்காளி போதும். 5 பச்சை மிளகா, ஒரு 10 சின்ன வெங்காயம். இதெல்லாம் உரித்து வெங்காயத்தை தண்ணிக்குள்ள தான் போடணும். வெங்காயத்தை உரித்து தனியாக வெளியே வைக்கக்கூடாது. இப்படி தண்ணிக்குள்ள போடணும். இப்போ எடுத்து இதையெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு இதில் உருளைக்கிழங்கு சேர்த்தா பிடிக்கும் அப்படின்னா உருளைக்கிழங்கு இப்படி கட் பண்ணி போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் இந்த சாம்பாரில் உருளைக்கிழங்கு போட்டால் பிடிக்கும். இட்லி, தோசை இதுகளுக்கு எல்லாம் அதோட சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த பருப்போட உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டுருங்க. அதுவும் நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா இந்த உருளைக்கிழங்குக்கு தேவைப்படும் இல்லையா, உப்பு வேகும் போதே போட்டால் தான் அதுக்குள்ளே போய் சேரும். அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் உப்பு போட்டுக்கிறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எப்போ உப்பு போட்டீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. அதனால் பார்த்துக்கோங்க. இப்போ அந்த பருப்பு, உருளைக்கிழங்கு எல்லாம் வெந்து வரட்டும். நான் 5 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன். பாருங்கள், 2ஆக கீரி வச்சுருக்கேன். நீங்கள் நல்லா காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் அப்படியே நல்லாவே கீரி போட்டுடலாம். நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால அந்த மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, பெரிய தக்காளி. ரொம்ப இந்த மாதிரி சின்ன சைஸாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. இவ்வளோ பெருசுனா ஒரு தக்காளி போடுங்க. இந்த டிஃபன் சாம்பாருக்கெலாம் அதிகமாக தக்காளி போட்டிங்கன்னா அது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். இப்போ ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். பச்சை மிளகாயும் இதோட சேர்த்து வதக்குங்க. இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ வதங்கிருச்சு. இப்போ அந்த ஒரு தக்காளியை போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அந்த வெந்துக்கிட்டு இருக்க பருப்பில் எடுத்து கொட்டிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் கொட்டிடலாம். அந்த பருப்பு உருளைக்கிழங்கு வெந்துட்டு இருக்கு இல்லைங்களா, அதில் கொட்டிடுவோம். வதக்கி போட்டால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். பச்சையாகவும் போடலாம், ஆனால் டேஸ்ட்டு மாறுபடும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து ஒன்றா வேகட்டும். பருப்பு பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்துருச்சுன்னு பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா மலர்ந்துருச்சு. இந்த உருளைக்கிழங்கு கூட வெந்துருச்சான்னு பார்க்கலாமா? பாருங்க, பூ மாதிரி வெந்துருச்சு. இப்போ இது எல்லாம் சேர்ந்து மொத்தமாக ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். சாம்பார் பாருங்கள் இப்போவுமே சாப்பிடும் போல் இருக்குது இல்லைங்களா? இது நல்லா வேகட்டும். இந்த பருப்பு, காய் எல்லாமே, வெங்காயம், தக்காளி எல்லாம் வெந்துருச்சு பாருங்கள். சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கொத்தமல்லி தழை போட்டு விட்டுறலாம். தீயை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இதுக்கு தாளிப்பு ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். சீரகமும் பொரியட்டும். இதுக்கு ஒரு 4 வரமிளகா நல்லா கிள்ளி விதை எடுத்துட்டு போடுங்க, காரமாயிரும். ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த குழம்புல ஊற்றிடலாம். டிஃபன் சாம்பார் அது ஊற்றி கப்புன்னு மூடி வச்சிருங்க. ஒரு நிமிஷத்துக்கு கப்புன்னு மூடி வச்சிருங்க, வாசனை வெளியே போகாத மாதிரி. இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை திறந்துடலாம். வா, சூப்பராக இருக்குங்களா? இதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாம்பார்.
நாங்கள் எங்கள் வீட்டில் இது எல்லாம் நாங்கள் இந்த சாம்பார் தான் வைப்போம். எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, நான் எல்லாருமே இந்த சாம்பார் அவ்வளோ நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம சுட சுட இட்லி வச்சு சாப்பிட்லாமா? இப்போ சுட சுட ஒரு 2 இட்லி போடுவோம். போட்டு அப்படியே சாம்பாரை ஊற்றலாம். அப்படியே ஊற்றி அடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. கேட்கவே வேணாம் டேஸ்ட்டுக்கு. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இட்லி, தோசை, சாதத்து கூட ஒரு சிலர் ஊற்றி சாப்பிட்றாங்க. எங்கள் வீட்டில் ரொம்ப எல்லாத்துக்குமே பொருத்தமாக தான் இருக்கும். ஆனால் இது இட்லி தோசைக்கு தான் அருமையாக இருக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் அப்படியே ஒரு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கை போடுங்களேன். தேங்க்யூ.